தீட்சிதர் பாடுறார், திவாகர தனுஜம் சனைச்சரம் சனைகி சரம் மந்தகா ஸ்லோ பிளானட். சனிக்கு கால் நொண்டி. ஏன்னா யமன் தான் அவர் சகோதரர், அடிச்சுட்டார். கலதண்ட பரிபீட்டித்த ஜானு. ஜானுன்னா அர்த்தம் தெரியுமா? ஜானவாசம்னா அர்த்தம் தெரியுமா? நம்மளோட வாழ்க்கை யாருக்கா அர்த்தம் தெரியுமா? ஜானவாசத்துக்கு என் பிள்ளைக்கு என்ன பண்ணுறேன்னு பிராண்டை வாங்கினால போன நூற்றாண்டெல்லாம் என்ன வாங்கினால இல்லையா? சும்மா இல்லைன்னு உள்ளேங்கப்படாது. ஜானவாசம்னா அர்த்தம் தெரியுமா? தெரியாமலே வாழ்க்கையை ஓட்டியாச்சு. ஜானவாசம் தெரியுமா? அந்த காலத்தில் ஜானவாசம்னு சொன்னேன் இல்லையோ? இப்போ 70 வயசுக்காரெல்லாம் கை தூக்கும், 60 70 எல்லாம் சொன்னேனா இல்லையா? அப்புறம் ஜானவாசம்னு சொன்ன என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன சத்தமிடாமல் இருக்க சொல்லிவிட்டு மாப்பிள்ளை ஜானுன்னா முழங்கால். முழங்காலுக்கு கீழே வஸ்திரம் வாசம். ஏற்கனவே உபன்யாசம் கேட்டிருக்கல? ஆமாம், முழங்காலுக்கு கீழே வஸ்திரம் வாசம் பண்ணுற நாள். அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அதுதான் அது முழங்கால். ஏன்னா நம்ம பிராமண பையன்லாம் பாடசாலையில் படிப்பான், 4 முழ வேஷ்டி கட்டிட்டு முழங்கால் வரைக்கும். மாப்பிள்ளை பெண்ணிக்கு தான் வேஷ்டி கொடுப்பா 9 இன்ச்சு. அப்போ தான் முழங்காலு கீழே போகும் வஸ்திரம் ஜானுவாசம். புரியுது? அதைத்தான் அவர் சொல்கிறார். யமன் முழங்காலில் அடிச்சு விட்டான் சனியை. கால தண்ட பரிபீட்டித்த ஜானு. இந்த சூரிய பகவான் என்ன பண்ணார்? தன்னோட நிழல பெண்ணாக்கி அவளை அடைஞ்சார், அவள் விரும்பாமல். அப்போ பிறந்த பையன்தான் சனி. சாயான்னா நிழல். சொல்கிற பாரு, சாயா சுவர்ச்சலாம்பா சமேத சூரிய நாராயண சுவாமினே நமக சொல்கிறியா? அந்த சாயா என்ன பண்ணா? போட்டு கொடுத்துட்டா பிள்ளைகிட்ட. அம்மாக்காரி நல்ல விதமாக சொல்லி கொடுத்தா தான் பையன் அப்பாட்ட பிரியமாக இருப்பான். உங்கள் அப்பா இப்படி தான் என்ன பெற்றார்னு. காமிதார்த்த பலத காமதேனு. சனி காமதேனு மாதிரி கொடுப்பான். தெரிஞ்சுக்கோங்க, சனியை திட்டாது. காலச்சக்கர பேத சித்திர பானு கல்பித்த சாயா தேவி சூனு. அது சொல்லி கொடுத்துட்டா, கல்பித்த சாயா. அதனால சனிக்கு பிடிக்காது. 12 ராசியில் அடக்கியிருக்கான் 27 நட்சத்திரத்தை. புரியுறதா? ஒரு ராசியில் 2.25 நட்சத்திரம் இருக்கும். 12 2 24 12 3 27 நட்சத்திரம். புரிஞ்சதா? 12 ராசி, 9 கிரகம். 9 கிரகத்தையும் அமைக்கியிருக்கான். அது இந்த சந்திரன் கடகத்துக்கு அதிபதி, சூரியன் சிம்மத்துக்கு அதிபதி. இந்த கடகத்திலேருந்து கோடு கிழி, அந்த கும்பத்திலேருந்து கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம். இந்த சந்திரனுக்கு தான் எல்லா வீடும் சொந்தம். மேலே சந்திரன் மாத்திருக்காரகன். அதனால தான் அவர் என்ன பண்ணார்? மற்ற கிரகங்களுக்கு ஆளுக்கு ஒரு வீடு கொடுத்தார். சூரியன் பித்திருக்காரகன், அவருக்கு சிம்மத்திலேருந்து மகரம் வரைக்கும் சொந்தம். தனக்கு இருக்கிற வீட்டை ஒரு வீடு மற்ற கிரகத்துக்கு கொடுத்தார். இப்போ அதனால் என்னாச்சு? மற்ற கிரகங்களுக்கு 2 வீடு, சூரிய சந்திராளுக்கு மட்டும் 1 வீடு. புரிஞ்சுதா அவனுக்கு? இப்போ இந்த சந்திரன் ஒரு ராசியில் 2.25 நாள் இருப்பார். சூரியன் புதன் சுக்கிரன் 1 மாதம் இருப்பான். செவ்வாய் 45 நாள் இருப்பார். அதுதான் நம்மாழ்வார் சொன்னார், கிருஷ்ணர் அவதரித்து பரமபதம் போனோன்னு 45 நாள் கழித்து இவர் அவதரித்தார். அதுதான் வைஷ்ணவத்தில் சொல்லுவோம். நம்மாழ்வார் சொன்னாராம், ஒரு செவ்வாய்
மின்னம் பிறந்திலேனேன். அதுக்கப்புறம் வியாழன் சொல்லு. அந்த சுக்கிரன் அசுரகுரு, இவருக்கு பேர் வியாழன். இவர் தேவகுரு. இவருக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் சம்பந்தமே கிடையாது. எவனோ கிளப்பி விட்டான் கொண்ட கடலையை போடணும். நீங்கள் எல்லாரும் ஊன்னு எழுதுறீங்களே, அது பிள்ளையார் சுழி நினச்சிருக்கேள். இல்லை, இந்த தேவகுரு துணைன்னு எழுதுகிறோம். குருவே துணை. அதுதான் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் சொல்லுவா. டாக்டருக்கு ஆர்ன்னு போட்டிருக்கான். அது அந்த குருவே துணை, ஜூபிட்டர். புரிஞ்சுக்கோங்க. அவர் 1 வருஷம் இருப்பார் ஒரு ராசியில். ராகு கேது அப்பிரதட்சணமாக வருவா. அவள் 1.5 வருஷம் இருப்பா ஒரு ராசியில். எல்லா கிரகத்துக்கும் வக்ரம் உண்டு, சூரிய சந்திராளுக்கு கிடையாது. சனி இன்னைக்கு பார்க்குற சப்ஜெக்ட் நாயகன் ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். நீங்கள் பிறந்த ராசிக்கு முதல் ராசி உங்கள் ராசி, அடுத்த ராசி 7.5 வருஷம். உங்கள் ராசிக்கு 8ல் வரும்போது அஷ்டமச்சனி, உங்கள் ராசிக்கு 4ல் வரும்போது அர்த்தாஷ்டமசி, 8ல் பாதி. 5ல் வந்தால் 5ஆம் இடத்து சனி, 7, 9. சனி எங்கே இருக்கலாம்னா பிறக்கிற போதும் சரி, கோச்சாரத்துலேயும் சரி 3, 6, 11 தான் இருக்கணும். ஜோசிய விதி. நீ ராத்திரி போய் ஜாதகத்தை பார்த்து பயப்படாது. ரிஷடா கதா பாப்பா காண்டு தெரியுது அவனுக்கு. அதில் 9ல் இருக்கவே கூடாது. 11ல் எல்லா கிரகமும் இருந்தால் விசேஷம். ராவணன் அதனால்தான் தம் பிள்ளை இந்திரஜித்து பிறக்கிற போது எல்லா கிரகத்தையும் 11ஆம் இடத்துக்கு போகணும். தேவாலாம் ஒன்று கூடி சனியை பார்த்து நீ 12க்கு போயிடுன்னு தெரியுமா. அதுதான் அப்பா பிள்ளைக்கே பின்னால் ஆகாமல் போயிடுது. தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த சனி வரர் இவாள்லாம் போகிறான். யமன் தான் அவர் சகோதரன். சகோதரரே எங்கே போகிறேன்னு. தமயந்திக்கு ஸ்வயம்வரம் மாலை போட போகிறேன்னா. ஆறு சனி. யமன் சிரிச்சார். என்ன சிரிக்கிறேன்னா, தமயந்தி மேரீடு நலச்சக்கரவர்த்தி கான் டு கொடைக்கானல். சனி ஒன்னே சொன்னார், தேவாளுக்கு மாலை போடாமல் அல்ப மனுஷனுக்கு போட்டாலே நான் அவளை என்ன பண்ணுறேன் பாருன்னு. யமன் சொன்னார், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ தான் தோற்று போவேன்னு. சனி வந்துட்டார் இடத தேசத்துக்கு. 12 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு பையன் ஒரு பொண்ணு பிறந்தாச்சு. இன்னும் சனியால் பிடிக்க முடியல. ஏன்? ஒரு தப்பும் பண்ணலை. இப்போ நம்மளையே சனி பிடிச்சான். அம்மா அவ்வளவு நல்லவா. போன ஜென்மாவில் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப தான் கிரகம் அமையும். தெரியுமா உங்களுக்கு? நம்ம நீ என்ன மாதிரி ஜோசியன்ட்ட காமிச்சா அவன் சொல்லுவான், இந்த புதன் இங்கே இருக்கிறதுக்கு இங்கே இருந்தா நீங்கள் கோடீஸ்வரன் தான். இல்லையே, இல்லைன்னு தானே எங்கிட்ட வந்திருக்கான். இருந்தால் நான் அவனை தேடின்னு போவேன். சொல்லு. சனி காத்துன்னு இருக்கார் அரண்மனையில். இப்போ நம்மளை ஏன் பிடிக்கிறான்? ராமன்னு ஒருத்தர் இருக்கான், கிருஷ்ணன்னு ஒருத்தர் இருக்கான். அந்த ராமன் 10 லட்சம் தரான் கிருஷ்ணன். 5 வருஷம் கழிச்சு 15 லட்சமாக தரேன்னு விட்டான். பணத்தை பிஸ்னஸில் போட்டான், தோற்று போயிட்டான். இவனுக்கு கொடுக்க வேண்டாம்னு எண்ணம் இல்லை, கொடுக்க முடியலேன்னு செத்துப்பிட்டான். இப்போ இவன் அதை வாங்க முடியலேன்னு செத்துப்பிட்டான். இப்போ இதுக்கு 2 பேரும் ஒரு ஜென்மா அடுப்பான். 15 லட்சம் தரணும் முடியும். இன்னும் ஒரு ஜென்மாங்கிற போது அது வட்டியோட 30 லட்சம் ஆகிடும். புரிஞ்சுது அவனுக்கு? அதுதான் நம்ம அதில் சொல்கிறா ஜென்மாந்திர கடன். கடன்னா கடமை. புரிஞ்சுதா? ஆமாம். இப்போ அந்த ராமன் என்ன பண்ணுவான்? சுப்பிரமணியனாக வருவான்.
கிருஷ்ணன் என்ன பண்ணுவான்? சாம்ப சிவமாக வருவான். இப்போ கிருஷ்ணன் தானே கொடுக்கணும். இப்போ இவன் தானே வாங்கணும். அவன்கிட்ட யார் வாங்கணுமோ அவன் யார் கொடுக்கணுமோ அவத்துக்கு மாப்பிள்ளையாக போவான். கொஞ்சம் 50 லட்சம்னா ஆத்துக்காரியாக வருவான், செலவழிக்கணுமே. கொஞ்சம் 75 லட்சம்னா குடிக்கார புருஷனாக வருவான். புரிஞ்சுதா உனக்கு? அதுதான் நமக்கு லிங்க்கு. நீ சொல்கிற லிங்க்குன்னு அதுதான். புரிஞ்சுதா? இப்போ பாருங்க, சனி காத்துன்னு இருக்காரு. ஏன்னா நலன் ஒரு தப்பும் பண்ணலை. நான் இப்போ சொன்னேன் சந்தியாவந்தனம் பண்ணுன்னு. நீங்கள் சந்தியாவந்தனம் பண்ணால் 3 வேளையும் குளிக்கணும். 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை குளிக்காமல் சந்தியாவந்தனம் பண்ண. ஏண்டா உபன்யாசிக்கு வந்தோன்னு இருக்கேன். ஆமாம், அவன் காலை சரியாக அலம்பலை. நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல தடவை சொல்லியிருக்கேன். எல்லோரும் சாப்பிட்ற டேபிளில் உட்காந்து சாப்பிட்றது. சின்ன குழந்தை மகனு டேபிளில் உட்கார்றது, கீழே உட்காந்து சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு முன்னால் எல்லோரும் என்ன பண்ணுறது? கை அலம்புறது, கால் அலம்புறையோ பாரு ஓட்ட பார்க்குறான். காலை அலம்பணும். இனிமேல் தெரிஞ்சுக்கணும். ஏன் கால் அலம்பணும் தெரியுமா? தெரியும், கொட்டிக்கத்தான் தெரியும் எல்லாருக்கும். கால் அலம்பிட்டு வந்து உட்காரணும். ஏன்னா இந்த கால் ஈரம் காயறதுக்குள்ள சாப்பிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பீடாக சாப்பிடணும். புரியுதா? அம்மா என்ன போட்டாலும் சாப்பிட்டு பழகிட்டோம்னா நாளைக்கு பொண்டாட்டி வந்து புண்ணாக்க போட்டாலும் சாப்பிடுவோம். புரியுது? ஃப்யூச்சர் தான் தொலைநோக்கு திட்டம். அதுதான் புரிஞ்சுக்கோ. ஏன் சாப்பிட்ட உடனே காலம் பண்ணும்? நீ சாப்பிட்ட சாதம்லாம் காலில் விழுந்திருக்குமே. புரிஞ்சுது? நீ காலம் இல்லைன்னா பாவம், சனி பிடிச்சிக்கும். அதுக்கு தான். புரிஞ்சுதா உங்களுக்கு? நம்ம காலை சனி பிடிக்கும். பொம்மநாட்டிக்கு சுக்கரனை சொன்னான், ஆம்பளைக்கு தான் சனி பிடிக்கும். அதுக்கு தான் ஆம்பளை என் காலை பிடிச்சி விடு. புரிஞ்சுதா? சனியை அமுக்கி விடுறது. இனிமேல் பிடிச்சி விடுறல. ஆமாம், பெருமாள் வாமனாவதாரம் எடுத்த உடனே பார்க்கடல் போன உடனே தாயார் பிடிச்சி விட்டா காலை. இந்த கரடு முறான உலகத்தை போய் அளந்தீரே, இப்படி கஷ்டப்பட்டீரேன்னு பிடிச்சார். தெரியுமா? அதனால தான் அவர் அளந்தார். நம்ம எப்படி அளந்தாலும் கஷ்டப்பட்டாலும் நம்ம அது மாமி பிடிச்சி விடுவா. நீ ஆம்பளையும் அவள் பிடிச்சி விடுற மாதிரி நடந்துக்கணும். சப்ஜெக்டுக்கு ஆமாம். எல்லாரும் ஒரு பக்கமாகவே பேசுகிறேள். நாளைக்கு இருக்கு எக்ஸ்ட்ரா பிரச்சனத்தில் தெரிஞ்சுக்கோ. மனைவினா என்னன்னு சப்ஜெக்ட் நாளைக்கு வா. 108 கேள்வி எம்மன் கேட்குறான். 108ன்னு சொல்ல முடியாது. வரும்போது பேப்பர் பேனா எடுத்துன்னு வா. எட்ட பிரச்சனைகள். சந்தியாவந்தனம் பண்ண போனவன் காலம்பலை பிடிச்சி விட்டார் சனி. இதுக்கு விளக்கம் கொடுத்தார். 12 வருஷமாக காத்துருக்கார் சனி நலனை பிடிக்க. அதுக்கு தான் சொன்னார் புகழேந்தி புலவர் வியாக்கியானத்துக்கு. எல்லாரும் சனி பிடிச்சா 7.5 வருஷம்தான் பிடிப்பார் அதிகபட்சம். ஆனால் இந்த நலனை பிடிக்கிறேன்னு வந்த சனியை நலன் 12 வருஷமாக பிடிச்சி வச்சுருக்கான். இப்போ இவன் தான் சனியை விட மோசம்.
பிடிச்சி விட்டார். சனி பிடிச்சா என்ன ஆகும்? படிக்கிற போது பிடிச்சா மார்க்கு குறையும், கல்யாணத்துக்கு போது பிடிச்சா நல்லபடியாக நடக்காது, அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுற போது பிடிச்சா. இதில் வேடிக்கை என்னென்னா, பிஸ்னஸ் பண்ணுற போது பிடிச்சா நிறைய பணம் வரும். 7 சனியில் தெரியுமா உங்களுக்கு? பணம் நிறைய வரும். நீ அதை கரெக்டாக நல்ல விதத்தில் செலவழிக்கணும். இவன் இன்னொரு யூனிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிப்பான், தோற்று போயிடுவான். புரியுறதா உங்களுக்கு? புரிஞ்சுக்கோங்க. சனி அப்படிதான் பிடிச்சுட்டார். அப்போ புஷ்கரன்னு ஒருத்தன் சூதாட்ட கொடி எடுத்துன்னு வந்தான். இது என்னன்னா, சூதாட்டத்தில் ஜெயிக்கிற கொடின்னா ஆடுவோம்னா. தமயந்தி மந்திரிலாம் சொல்கிறா ஆடாதேன்னு. புகழேந்தி புலவர் சொல்கிறார், உரு அழிக்கும் உண்மை உயர்வு அழிக்கும், வன்மை திரு அழிக்கும், மானம் சிதைக்கும், ஒருவரோட அன்பு அழிக்கும். இப்போ குடிக்கிறான் சூதாடுறான்னா யாரும் மதிக்க மாட்டான், அன்பு போயிடும். புரிஞ்சுக்கோங்க. நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் இந்த கெட்ட வழக்கங்கள் இருக்கப்படாது. ஏன்னா 2 காரணம். நமக்கு உடம்புக்கு கெடுதல், குடும்பத்தில் யாரும் நம்மளை கொண்டாட மாட்டான், ஃப்ரெண்டு மதிக்க மாட்டான். தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீ பகவான் ராமாவை சொல்லு. அபிராம பட்டர் சொன்னார், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்பரியா மனம் தரும், நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும். யாருக்கு? அன்பர் என்பவர்க்கே. நீ பக்தனா இருந்தா எல்லாம் கிடைக்கும். புகழேந்தி புலவர் சொல்றார், நலனுக்கு எப்படி கஷ்டம் வந்ததுன்னு. நாராயணன் நாமாவை ஒருவன் சொல்லவில்லை என்றால் எப்படி கஷ்டம் வருமோ அப்படி வந்ததான். இதுலேருந்து என்ன அர்த்தம்? சொன்னா நல்லதே, நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. நாராயண நாமாவை சொன்னா நமக்கு நல்லது. ஆழ்வார் சொல்றார், குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் செய்யும், நிலந்தரும் செய்யும் நீழ்விசும் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும், வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும், நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நலம் தரும் சொல்லை புரந்தரதாசர் சொல்றார், பசுமாட்டோட கொம்பு இருக்கு பார், அந்த கொம்பு இப்படி அகலமாக வந்து மேலே நுனி வரும். நீங்கள் இத்துணுண்டு உலகத்திலே சின்ன பொருள் கடுகு, அந்த கடுகு அதில் வச்சேன்னு வச்சுக்கோ, ஒரு வினாடி நின்றுட்டு விழும். அவர் சொல்றார் தாசர்வாள், கடுகு நின்ன நேரம் நாராயணா சொல்லு மோட்சம் தரேங்க. இதை விட வேணுமா சார்? ஆவின கொம்பின துதி எல்தி சாசிவே நிந்தித்த காலவே நின்ன நினதவ ஜீவன் முக்தன் என்பதற்கே ஏனோ ஆச்சரியவையா புரந்தர விட்டலா புரந்தர விட்டலா சொல்லு. ஆமாம், இதைத்தான் இங்கே சொல்றார். நாராயணாய நம என்று அவன் அடியில் சேராதாரை வெந்துயரம் சேர்ந்தார் போல். நாராயண நாமாவை சொல்லாதவனுக்கு எப்படி கஷ்டம் வருமோ, பாராளும் கோமானை பார்மடந்தை கொற்றவனை வாய்மை நெறி கற்றானை சேர்த்தான் கலி. இப்போ அவன் எப்போ சூதாடணும்னு உட்கார்ந்தானோ, இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க, நாராயண நாமாவை சொல்லலை. அது வரைக்கும் சொன்னதுனால தான் ஆட்சியில் இருக்கான். புரிஞ்சதா உங்களுக்கு? பகவன் நாமாவை சொல்லணும். ஆமாம், தெரிஞ்சுக்கோ. சூதா நாராயணன் நாமாவை தினம் சொல்றவர் நாரதர். வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன். எப்போ வந்து நாராயணா சாப்பிட்டேடா நாராயணா. அதில் தான் பிரகலாதனும் கேட்டான். புரியுதுதான் உங்களுக்கு? நம்ம எப்பவும் நாமா சொல்லணும்.
ஆமாம், ஆழ்வார் சொன்னார், துயரிலீர் துன்பம் வரினும் சொல்லுங்கள். நம்ம துன்பம் வந்தாலும் சொல்லுவோம், நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம். பகவான் நாம சொல்லுங்க. அதுவும் கஷ்டம் வந்துருத்து சொல்லு, துயரிலீர். நேற்றுக்கு பிரசாதம் கொடுத்தா இங்க தயிர் சாதமும் வேர்க்கடல். அது வேக வச்சிருக்காளேன்னு வேர்க்கடலையை சாப்பிட்டுட்டேன். கேட்டாலே 8 மணிக்கு பயத்த வலி, இப்படி ஒரு வலி. நான் 9 மணிக்கு மாத்தியானிகம் பண்ணணும், 9:50க்கு விரட்டி பிடித்தேன். வயிற்ற பிடிச்சுண்டு ராமா 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 ஜெபிச்சேன். 1 மணி நேரம் ராமநாமா. என் ஆத்துக்காரி வந்து நல்லெண்ணெயை கொண்டு வந்து தொப்புள்ள வைக்கிறா. ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஒரு மாத்திரையை கொடுத்தா. நான் மத்தியானிகம் பண்ணிட்டு கொஞ்சமாக சாப்பாடு இறங்கலை, தயிர் சாத்தை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். நன்னா நாரதகான சபாவில் பஜனை இருக்குது, 3லேருந்து 5. ஆத்துக்காரிட்ட சொன்னேன், 1:45க்கு எழுப்பு. எனக்கு எப்பவுமே முழிப்பு வந்துடும். கரெக்டாக 1:45 எழுந்திருந்துச்சு. என் ஆத்துக்காரி என் பொண்ணு சொல்கிறா, நம்ம நேரம் உபன்யாசத்துக்கு போயிடுவோமே, பஜனைக்கு போகணுமா, உங்களுக்கோ உடம்பு முடியலையே அப்படின்னு. ஐயோ, பஜனைக்கு போகாமல் இருக்கக்கூடாது. எனக்கு யோகம் பாருங்க, இங்கே வந்துக்கிறேன், இங்கேயும் பஜனை பாருங்க. அங்கே போனேன் பஜனை. ஆத்துக்காரி போகணுமா கேட்குறா, பொண்ணு கேட்குறா, உடம்பு முடியலையேப்பா. ஐயோ, அப்படி பிராணம் போச்சுன்னா ஆத்துக்காரிட்ட சொன்னேன், போகட்டும், பாகவதாளை சேவிக்கிற போது போகட்டும், இப்படியே சொன்னேன். என்ன ஆத்துக்காரி சொன்னா, அப்படின்னா உயிர் போகாதுன்னு. ஏன்னா பாகவதாளை சேவிக்கிற இடம். ஆமாம், நான் எல்லாத்தையும் கொடுத்துருவேன். அவன் 14 பேர் உட்காந்துருக்கான் மேடையில். ஆமாம், ஆளுக்கு 500 ரூபாயை வச்சு நானும் ஆத்துக்காரையும் சேவிச்சோம். இங்கே வந்து காயத்ரி ஜபம் பண்ண வந்தேன். குளிச்சுட்டு 5லேருந்து 5:45 ஜெபிச்சுட்டு இங்கே 9 பேர் உட்காந்து பாடுறா. இங்கேருந்து ஆத்துக்காரியை பார்த்தேன். 200 ரூபா எடுன்னு எல்லாருக்கும். என் ஆத்துக்காரி எங்கேருந்து சொல்கிறா, என்னடி இல்லையான்னு. அவன் அங்கேருந்து சொல்கிறா, 500 ரூபா கொடுங்கோங்கிற. தெரியுது? எனக்கு நல்ல ஆத்துக்காரி. ஆனால் எனக்கு ஜாதகப்படி எங்கள் அப்பா பயப்படுவார், உனக்கு நல்ல பொண்டாட்டி வரமாட்டாளேடா கல்யாணம்மா. எனக்கு எங்கள் அப்பா ஜோசியம் சொல்கிறார், சிம்ம லக்னம், சிம்ம ராசி, 5ல் சனி, 7 பார்க்குறான், 7 கூடையும். என்னடா கல்யாணம்மா, சிம்ம லக்னத்துக்கு ஒழுங்காக பொண்டாட்டி அமைய மாட்டாளேடா சிம்ம ராசிக்கு. நான் பதில் சொன்னேன், இல்லைப்பா, அந்த சனியை புதன் பார்க்குறான்ப்பா, நீ அது கவனிக்கலையே. அதை விடப்பா, நான் ராமநாமா சொல்கிறேன், எனக்கு பொல்லாதவ வர மாட்டா, எழுதி தரேன்னு. எங்கள் அப்பா சொன்னார், நீ சொல்கிறது பலிச்சா சரி, நான் இருப்பேனோ இல்லையோ என்ன நினச்சிக்கோன்னு. அவர் போயிட்டார் தெரியுமா.
எனக்கு வெங்காயம் பூண்டு பிடிக்காது, ஹோட்டலில் சாப்பிட மாட்டேன், ரொம்ப ஆச்சாரம். என் மாமியார் பொண்ணை கொடுக்க பேசுறதுக்கு வந்தா, உங்கள் பொண்ணுக்கு சொல்லுங்கோ, நாங்கள் இங்கே பொது கொடுத்தனம் வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டேன்னு. என் மாமியார் விழுந்து விழுந்து சிரிச்சா. என்ன சிரிக்கிறேன்னு? இல்லை, என் பொண்ணும் சாப்பிட மாட்டா, நாங்கள் நல்ல மாப்பிள்ளை வரணுமேனு கவலைப்பட்டு இருக்கோம்னா. அதில் நான் கல்யாணத்துலலாம் சாப்பிட மாட்டேன். என் கல்யாணத்துக்கே எங்கள் அதில் சமயக்கார மாமி உண்டு. அம்மா ஸ்டவ்வு ப்ரெஷர் குக்கர் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு எனக்கு சமைக்க. ஆமாம், என் ஆத்துக்காரிட்ட மாப்பிள்ளை பெண்ணிக்கு போய் கேட்டேன், நாளையிலேருந்து நீ இதை சாப்பிடக்கூடாது, என் கூட தான் சாப்பிட்ணும், இன்றைக்கே சேர்ந்துக்கிறியா என் கூடன்னு. சேர்ந்துக்கிறேன்னு கல்யாண மண்டபமே ஆச்சரியப்பட்டு, நீ என்ன போய் மிரட்டி நீ நான் எங்கள் அத்தலை எல்லாரும். நான் மிரட்டலையே, சாப்பிட்றியான்னு கேட்டேன். சாப்பிட்றேன்னா அவள் என்னை விட ஆச்சாரம் தெரியுமா உங்களுக்கு? ஏகாதசி இன்னைக்கு பூரா பட்னி, என்னாலாம் இருக்க முடியாது, உடம்பு சரியில்லை. வியாழக்கிழமை விரதம், சஷ்டி விரதம், ஐயோ கொண்டுக்குருவா. விரதம் விரதம்னு எனக்கு சமைச்சு போட்டுருவா. சொல்கிறேன், தமயந்தி நல்ல மனைவி. அதனால தான் நலச்சரித்திரம்லாம் கேட்கணும், ராமாயணம் கேட்கணும், நமக்கும் நல்ல ஆத்துக்காரி வரணும்னு. புரிஞ்சுதா? அதுக்கு தான் கேட்குறோம். நீங்கள் கேட்டால் தான் வருவாங்கிற, அதனால் நான் சொன்னேன், அதனால் வந்துட்டான். அது அம்மா, நான் இப்போ 20 வயசுலேருந்து உபன்யாசம் பண்ணுறேன். இந்த திருச்சி தஞ்சாவூர் ஜில்லாலெல்லாம் திருநெல்வேலிலாம் அக்கராத்தில் கதை வைப்பா. இவ்வளவு வேதாந்தம் சொல்கிறேன், நாளைக்கு உங்களுக்கு பொல்லாத பொண்டாட்டி வச்சா என்ன பண்ணுவேன்னு கேட்டான் மாமிலாம். நான் உடனே சொன்னேன், நீங்கள் கதைக்கு வரும்போதே எனக்கு பொல்லாத வரணும்னே சங்கல்பம் பண்ணிக்கிறேன்னு. அதனால் வேண்டிக்கோங்க எல்லாரும். ஆமாம், பகவான நல்லா பாடுவா. என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாட்ட பாட்டு கற்றுண்டா. அஷ்டபதி சூப்பராக பாடுவா தெரியுமா? ஆமாம், எங்கள் அம்மாட்ட தான் பாட்டு கற்றுண்டா. மாமியாருக்கும் நாட்டு பொண்ணுக்கும் ஸ்ருதி சேர்ந்தது. அது சொல்லணுமோ இல்லையோ? ஆமாம், அவாத்திலே ஆச்சரியப்படுவா. தமயந்தி என்ன பண்ணா? கெட்டிக்காரி, 4 குதிரையும் பூட்டினா, பிள்ளையும் பொண்ணையும் உட்காத்தினா, பிறந்தாத்துல கொண்டு விடுன்னுட்டான். ஏன்னா இவன் எல்லாத்தையும் இழந்தான்னா குழந்தைகளை இழந்துட்டா கஷ்டமே. பாருங்க, கஷ்டம் வந்துடுது பார்த்தா. நாராயணாமாவை சொல்லாதனால, நாராயணாமாவை தினம் நொடுக்கி 100 தடவை சொல்றவர் யாரு? நாரதன். நாராயண நாராயண நாராயண. அவருக்கே சந்தேகம் வந்துருக்கு. பெருமாட்ட போனார், இப்படி நாராயணா நாராயணாங்கிறனே இதுக்கு என்ன அர்த்தம்னு. ஆஹா, இவனே அர்த்தம் தெரியாமலே ஜெபிக்கிறானா? காவேரி கரையில் ஒரு பூச்சி பறந்துக்கு போய் சொல்லுன்னு சொன்னான். செத்து போயிடுச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு, அங்கே ஒரு புழு நெளியெடுது பாரு, அதை சொல்லுன்னு, அதுவும் செத்து போச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் ஒரு மான் விளையாடிச்சு, அதுவும் செத்து போச்சு. பசுமாடு அப்போ தான் ஒன்று கண்ணு போட்டது, அதுக்கிட்ட போய் சொன்னார், அதுவும் செத்து போச்சு. பெருமாட்ட போனார், சுவாமி இது வரைக்கும் இன்னும் எல்லோரும் கலகக்காரன்னு தான் சொன்னான், இந்த சமாச்சாரம் தெரிஞ்சால் கொலகாரம்பான். உம்மை நாமாக்கு இதான் அர்த்தம்னா ஆளை விட்டு. கொஞ்ச நாள் ஆச்சு, காசி ராஜாவுக்கு குழந்தையே பிறக்காமல் ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்தது. பெருமாள் நாரதரை கூப்பிட்டார். 13 நாளாவது பேர் வைக்க போகிறான், அந்த குழந்தை காதில் போய் சொல்லுன்னு.
நாரதர் கும்பிட்டார். இது வரைக்கும் நம்ம கொலை பண்ணதெல்லாம் லோ கிரேடு, இது ராஜா விட்டு சமாச்சாரம், பாதாள ஜெயிலில் வச்சுருவோம் அப்படின்னு போய் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்னு. இவர் ரொம்ப நாள் ஆச்சு இந்த சிப்ளாவை இடுப்புலேருந்து எடுத்து. அவர் போய் நிற்கிறார் வாசலில், அரண்மனை வாசலில் காவலாளி நிறுத்தி விட்டான். நீங்கள் யாருன்னு. என்னடா என்னை பார்த்தா தெரியலையா, கொண்டை போட்டிருக்கேன், வீணை வச்சுருக்கேன், நான் தான் நாரதர்னா. கொண்டை போட்டவெல்லாம் நாரதனா? ஹர்பஜன் சிங்கும் கொண்டை போட்டிருக்கேன் சொல்லு. இல்லை சாமி, நீ வரும்போது என்னோ சொல்லிகிட்டே வருவே, அதை ஏன் சொல்லலைன்னா? நான் அதை சொன்னால் அப்புறம் நீ இப்படி நிற்க மாட்டேன்னு. அவனுக்கு ஒன்றுமே புரியலை. ஆமாம், தெரியுமா அவனுக்கு? அவனுக்கு ஒன்றுமே புரியலை. அவன் உள்ளே போய் சொன்னான். ராஜா உள்ளே கூப்பிட்டார். கதவெல்லாம் ஜாத்தினர், வெளியில் போகணும். தொட்டியில் ஆட்டினர். அந்த குழந்தை 13 நாள குழந்தை. ஹரிவோம் நாராயணாய நமகா அன்னர். 13 நாள குழந்தை எந்திருந்து உட்காந்து பேசிட்டு, ஓய் நாரத மகர்ஷியே, உமக்கு என்ன நாராயண நாமாவுக்கு அர்த்தம் தெரியலையான்னு கேட்டது. வாயை போச்சுன்னு என்னென்ன, பூச்சியாக பிறந்தேன் அப்போ கேட்டேன், அப்புறம் புழுவாக பிறந்தேன் அப்போ கேட்டதுனால மான் வயிற்றில் பிறந்தேன், அப்போ கேட்டதுனால பசு வயிற்றில் பிறந்தேன், அப்போ கேட்டதுனால மானுஷ ஜென்மா, ஒரு ஜென்மாவிலும் நீரே எனக்கு குருவாக வந்து உபதேசிச்சர், இனிமேல் ஜென்மாவே இல்லைன்னது அந்த ஜீவன் அங்கிருந்து. இதைத்தான் தியாகபிரம்மன் சொல்கிறார். சரத்கால சந்திரன் போல் குளுமையை தரும் சரதிந்து நிப்பா பக்கண்ணே வர்ணாரத்த நாராயண ஸ்மரணா ஆனந்த அனுபவ முக்கல். அதுதான் உங்களை எல்லாரையும் கேட்டுட்டே இருக்கேன். தமிழ்நாடு பூரா, உலகம் பூரா கேட்குறேன். எல்லோரும் உங்கள் இடத்துல ஏசி ரூம் இருக்குது, டிவி இருக்குது, பார்க்குறேன். சொல்லு. 250 சேனல் இருக்குது. யாராவது உருப்படியாக ஒரு 5 நிமிஷம் ஒரு சேனல் பார்த்துருக்கேளா? சொல்லு. அங்கே விளம்பரம் வந்த உடனே மாற்றிடு. இப்போ பார்த்தியா, இப்போ இங்கே கல்யாணம் ஒரே சேனல் தான். நீ மாற்றலாம் முடியாது. 13ஆம் தேதி வரை நான் தான். புரிஞ்சுதா? உங்களை நான் வேறு செல்ஃபோனை ஆஃப் பண்ணேன்னு எல்லோரும் கட்டுப்பட்டு உட்காண்டிருக்கு. யாருக்கு? கல்யாணராமனுக்காகவா? நாராயணன் நாமா உங்களை உட்கார வச்சிருக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் உங்களை என்ன ஆளுக்கு 100 ரூபா கொடுத்தா கூட்டியிருக்கேன்? அப்படி கூட்டுறேன் இல்லையே. நான் உங்களை கூட்டிவிட்டு நான் கேட்குறேன். புரியுறதா உனக்கு? எல்லாத்தையும் இழந்தான். ஆறு